அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநல்வாழ்த்துக்கள். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது யார் யாரு என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையலாம் இல்லை, ஒரே ஒரு படம் மட்டும்தான். அதுவும் தளபதி அவர்கள் நடித்த கில்லி படம் மட்டும்தான். எஸ், இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்தது அந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான். 2024 இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் அடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வருஷம் நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்படி இருந்தும் கலெக்ஷன் வைஸா டாப் 3ல இருந்துச்சு இந்த படம் அந்த வருஷத்துல. ஓகே, நம்ம ஜனநாயகன் அப்டேட் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜனநாயகன் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹெச் வினோத். ப்ரொடியூசர் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் பண்றாங்க. தளபதியோட கரியர்லேயே இந்த படம் தான் ஹையஸ்ட் பட்ஜெட்டாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம பார்த்துருப்போம், சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. இப்போது செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது December 4 நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஜய் சார் சினிமாவில் வந்த நாள்லேருந்து நாளை வரைக்கும் கணக்கிடும் போது பார்த்தீங்கன்னா 33 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த நாளில் ஒரு கொண்டாடுற விதமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு December 4 நாளைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க செகண்ட் சிங்கிளை. இந்த செகண்ட் சிங்கிள் ஆனது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டோடைய நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது அப்படின்ற அந்த பாட்டை வந்து ஒரு ரீமேக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, நமக்கு வந்து ஒரு சின்ன தகவல் தான். அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். படத்தோட ஆடியோ லான்ச் வந்து December 27 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட டிக்கெட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் 2U ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. November 28 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரியல. டிக்கெட் வாங்காதவங்களெல்லாம் வாங்கணும்னா வாங்கி வச்சிருங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 6K வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் இருக்கு. இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தளபதிக்கு நடத்தாத ஒரு புது விதமா இந்த ஆடியோ லான்ச் நடத்துறாங்க. மொத்தமா 5 hours இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. 5 hour என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட இந்த பழைய ஹிட்டான பாட்டெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் லைவ் கான்சர்ட் பண்ண போறாங்க. அதாவது அந்த பாட்டெல்லாம் யாரு பாடினாங்களோ அவங்களே வந்து பண்ணுவாங்க. லைவ் கான்சர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட OTT உரிமம் பார்த்தீங்கன்னா 121 கோடிக்கு அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு 4 வாரம் கழிச்சே OTTல வந்துடும். ஆனால் ஹிந்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல 2 மாதம் கழிச்சு தான் நம்ம OTTல கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் கிடைக்கும். இல்லைன்னா நார்மல் தியேட்டர்ல தான் படத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும். இதனாலே வந்து படத்தோட கலெக்ஷன் நிறைய அடி வாங்கும். அதனால அந்த மாதிரி நடக்காம இந்த படத்துக்கு மட்டும் அப்படி சேஞ்ச் பண்ணி 2 மாதம் ஹிந்தியில் மட்டும் 2 மாதம் கழிச்சு OTTல போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜ் எல்லாமே 1 மாதம் கழிச்சு OTTல வந்துடும். படத்தோட ரிலீஸ் டேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், January 9, 2026. ஒரு நல்ல லாங் லீவ் இருக்கு. தளபதி சினிமாவுக்கு வந்து நாளையோட 33 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. தளபதி அவர்களோட கடைசி படமும் இதுதான். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அந்த கில்லி படத்துக்கு அடுத்ததான் இந்த படம் இண்டஸ்ட்ரியில் அடிக்குமா அடிக்காதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.